சொன்னா இப்போ வந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய படம் நரி வேட்டை அப்படிங்கிற படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. அது அந்த பாடல் வந்து படத்துக்கு உள்ளால இல்ல, அதுவுமே ஒரு ப்ரொமோஷன் பாடல் தான். இந்த நரிவேட்டை திரைப்படம் பாத்தீங்கன்னு சொன்னா கேரளத்துல வயநாட்டுல இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய ஒரு போராட்டமாக இருந்தது. அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் காலகாலமாக எங்களுக்கு நிலம் வேணும், பாரம்பரியமாக நாங்க இங்க காடுகள்ல மலைகள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு சொந்தமாக நாங்க வாழ்றதுக்கு நிலம் வேணும், மழை வந்தாலோ வெயில் வந்தாலோ நாங்க வந்து வீடு இல்லாம நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம், இந்த நேரத்துல வந்து இந்த காட்டை இந்த பகுதியை வந்து குடியேற்றம் பண்ணக்கூடிய, அதாவது வெளியில இருந்து ஆட்கள் உள்ள வந்து இந்த இடங்களை வந்து கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் இதுல இருக்கு, அதுக்கான முயற்சியை வந்து அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத முன் வச்சு அதுக்கு எதிராக எங்களுக்கு இங்க வாழ்றதுக்கான இடம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 5 ஏக்கர் நிலம் வேணும் அப்படிங்கிற போராட்டத்தை தான் அவங்க வந்து முதலாக வந்து முன்னெடுத்தாங்க. ஏன்னா அங்க வனப்பகுதிகளில் பாத்தீங்கன்னு சொன்னா பல மாநிலங்கள்லயும் தமிழகத்திலயும் இருக்கு. அந்த வனப்பகுதியில இருக்கு யார் பூர்வ குடிகளாக இருக்காங்களோ அவங்க இருக்கிறதுக்கும் அங்க வந்து வீடுகள் வச்சிருக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அரசாங்கம் அனுமதிக்குது. குறிப்பிட்ட காணி நிலங்களை வந்து அந்த மக்களுக்கு வந்து அரசாங்கம் கொடுத்து அதுல விவசாயம் பண்றதுக்கான ஒரு அனுமதியை வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரியான எங்களுக்கு வந்து இந்த காணி நிலம் வந்து எங்களுக்கு வேணும், நாங்க வாழ்றதுக்கான நிலம், வீடு கட்டுறதுக்கான நிலம் வந்து எங்களுக்கு தரணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் தான் இந்த முத்தங்கா போராட்டம். இது வந்து பல ஆண்டுகளாக பல்வேறு அரசுகள் மாறி மாறி வந்தாலும் அந்த மக்களை வந்து ஏமாத்திட்டே இருக்காங்க அப்படிங்கிற கோபத்தினுடைய அடிப்படையில் தான் ஒரு தொடர் போராட்டம் நடக்கு. அந்த போராட்டம் மிகப்பெரிய கலவரமாக மாறுது. அதுல பழங்குடி மக்கள் வந்து பலர் வந்து கொல்லப்படுறாங்க. அது மாதிரி வாழ முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவு காயங்கள்